ஹலோ. ஹாய் வர்ஷினி. இன்றைக்கி என்ன மேட்ச் ட்ரிக் பார்க்க போகிறோம்? இன்றைக்கே வர்ஷினி நம்ம 2 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் நம்ம வந்து ஸ்கொயரை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து 2 டிஜிட் அப்படின்னாலே நமக்கு வந்து 11லேருந்து 999 வரைக்கும் இருக்குது அப்படி தானே. அதில் எப்படி வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கிற நம்பர் வந்து 23. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மா வந்து எடுத்துக்கலாம். இந்த 23 நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இந்த 23 நம்ம வந்து ஒன்ஸும் டென்ஸும் நம்ம வந்து பிரிக்கணும். இது ஒன்ஸ் வந்து 3, டென்ஸு வந்து நமக்கு வந்து 2. ஓகேவா? இது வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கணும். இப்படி பிரித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 23 நம்ம வந்து எழுதிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 23 எழுதிட்டு இது கூட நம்ம ஒன்ஸோடைய 3 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 3 வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 26 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 26 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். நம்ம வந்து டென்ஸில் நம்பர் இருக்குது, 2 இருக்குது. இந்த 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 52 கிடச்சிரும். ஓகேவா? 52 வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, இந்த 52 கிடச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து விட்டுருக்குறோம் இல்லையா? இந்த ஒன்ஸ் வந்து விட்டுறதுனால நமக்கு வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ஒன்ஸோட டிஜிட் நம்ம என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணோம். இந்த 3யோட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9. இந்த 3யோட ஸ்கொயர் 9 ஆட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 529 தான் வந்து இதுக்குடைய ஸ்கொயர். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி தான் வந்து இந்த 2 டிஜிட் நம்பர் 64க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு வந்து 3 டிஜிட் நம்பரில் வந்து இந்த ட்ரிக்கு கிடையாது. ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து மாறும். அது எப்படின்றது நம்ம வந்து ஃபர்தராக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 64 வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இந்த 64க்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து பிரிச்சுப்போம். ஒன்ஸ் டென்ஸ் எதுன்றது ஒன்ஸ் டென்ஸ் வந்து நம்ம பிரிச்சதுக்கப்புறமா இந்த 64 கூட நம்ம வந்து இந்த 4 வந்து ஆட் பண்ணுறோம். இந்த 64 கூட நம்ம வந்து 4 ஆட் பண்ணால் 68 கிடச்சிச்சு இல்லையா? அந்த 68 கூட நம்ம வந்து இந்த டென்ஸோட 6 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த 68 கூட. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 408 கிடைக்குது. ஓகேவா? 408 கிடச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டிஜிட் எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஒரு டிஜிட் எடுத்ததுனால ஒரு 0 வந்து ஆட் பண்ணிவிடுவோம். இது கூட ப்ளஸ் கூட நம்ம இந்த 4ஓட ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணோம். 4ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 16. இப்போ 16 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 4096. இதுதான் வந்து ஸ்கொயர் ஆஃப் 64. இதே மாதிரி நம்ம வந்து 82க்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 82 + 2. ஓகேங்களா? 82 + 84 ஆகிடுது. 84 ஆயிடுச்சு. இது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்? 8 மல்டிப்ளை பண்ணோம். இந்த 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 672. இதுக்கு நமக்கு ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு டிஜிட் எடுத்ததுனால ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எதோட ஸ்கொயரு? இதோட ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் எவ்வளோ நமக்கு? 2ஓட ஸ்கொயர் வந்து 4. 6724 இதோடைய ஆன்சர். நமக்கு வந்து இது கிடச்சிச்சு இல்லையா? 15க்கு வந்து நம்மளுடைய ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ 3 டிஜிட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 3 டிஜிட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட் நம்பரில் வந்து பண்ண மாதிரியே தான் இந்த வந்து 3 டிஜிட் நம்பரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மேலே இருக்குது இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நம்பர். ஓகேங்களா? இந்த பெரிய நம்பருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். 100ல் வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலர் மெத்தட்லேயே பண்ணலாம். ரெகுலர் மெத்தட் என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஒன்ஸை நம்ம பிரிச்சுக்கிறோம், மீதியை வந்து நம்ம ஒன்றா பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அந்த 11. ஓகேவா? இந்த 11ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 113 ப்ளஸ் நம்ம வந்து இந்த 3 வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒன்ஸோட 3 வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ஒன்ஸோட 3 வந்து ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குது? 160. இது வந்து நமக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பை இந்த நம்பர் 11ல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 11ல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1276 இதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது கூட நம்ம என்ன 1 டிஜிட் எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்ஸ் எடுத்ததுனால நம்ம வந்து 0 ஒன்று ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா
நமக்கு வந்து இந்த 3யோடைய ஸ்கொயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த 3யோட ஸ்கொயர் 9. இந்த 3யோட ஸ்கொயர் 9 பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு என்ன வந்து கிடைக்குதுன்னா 1 2 7 6 9. இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். இது வந்து ஸ்கொயர் ஆஃப் இந்த நம்பருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 157, அதாவது 154 அதுக்கான ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரல் மெத்தட் தான், நம்ம வந்து ஏற்கனவே போட்டது தான் இன்னொரு சம் இது. இது 154 ப்ளஸ் இந்த 4 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 158 ஆகிடுது. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 15 மல்டிப்ளை பண்ணோம். இந்த 15 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 3 7 0 நமக்கு கிடச்சிருக்கு. இது கூட நம்ம வந்து ஒன்ஸ் எடுத்ததுனால நம்ம வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4ஓடைய ஸ்கொயர் என்னென்னா 16, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்னா 2 3 7 1 6, இதுதான் வந்து இதோடைய ஸ்கொயர். இப்போ வந்து 565, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து 65 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பர், இந்த 65 வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக இந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக எடுக்கணும். அப்போது இந்த வந்து 2 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பர்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதை ஒன்று கவனிங்க. ஓகே, இப்போது 565 கூட, அதாவது 565 கூட நம்ம வந்து 65 வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னா 630 கிடைக்கும். இந்த 630 கூட நம்ம வந்து 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது இந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3150, இதுதான் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட் எடுத்துருக்குறோம் இல்லையா, ப்ரீவியஸ் சம்லலாம் நம்ம 1 டிஜிட் எடுத்தோம். இப்போ 2 டிஜிட் எடுத்ததுனால நம்ம 2 0 வந்து ஆட் பண்ணுறோம். 2 0 ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம 5 மட்டுமே ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து 65ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 65ஓட ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ 65ஓட ஸ்கொயர் என்னென்னா 4225, இதுதான் வந்து 65ஓட ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 319225, இதுதான் நமக்கு இதுக்கூட ஸ்கொயர். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் சம் கொடுத்துருக்குறேன். இது நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள்.